பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியர்களிடத்தில் காணப்பட வேண்டிய பண்பு நலன்களை பற்றி நாம் பார்க்கும்போது, சரியான உபதேசத்தை பாதுகாத்து பக்தி விருத்திக்கு மாறானவற்றை விளக்கி சுத்தமான இருதயம் உள்ளவர்களாயிருந்து நல் மனசாட்சியுடன் விளங்கி அழைத்த அழைப்புக்கு உண்மை இருந்து ரட்சிக்கப்பட்டவராயிருக்க, பிறருக்கு மாதிரியாக இருக்க, மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க, நல்ல போர் வீரர்களாக விளங்க வேண்டும் என்பதையும், ஜெபிக்க வேண்டும், எல்லோருக்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும், கலகமின்றி அமைதியாக வாழ வேண்டும், தேவனுக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அடிப்படை சத்தியங்களை உறுதியாக பிடித்து சகோதரருக்கு உண்மையை உணர்த்தி, சரீர முயற்சியை விட தேவ பக்தியை முக்கியமாக கொண்டு கிறிஸ்துவுக்காக கடினமாக உழைத்து வாசிப்பு, புத்தி சொல்லுதல், உபதேசித்தல் ஆகியவற்றை கவனமாக வைத்து கொடுக்கப்பட்ட வரங்களில் அக்கறையாயிருக்கவும், நடுநிலை தவறக்கூடாது என்பதையும், சுத்தவானாக காத்து கொள்ள, கிடைத்தவற்றிலே திருப்தியாக இருந்து பண ஆசை கொள்ளாமல் நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் ஆகியவை உள்ளவர்களாக விளங்கி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளவும், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட, தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக நல்வாழ்வு நடத்த தங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க ஊழியர்களிடத்தில் காணப்பட வேண்டிய பண்பு நலங்கள் மிக முக்கியமாக காணப்படுகிறது. இவைகளை நாம் எப்போதே நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்து வாழ்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு இந்த சத்தியங்களை வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை நாம் தீத்துவில வாசிக்கும் போது இத்தனை அம்சங்களும் கொண்டு நாம் வாழ்வதற்கு அங்கு அந்த சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு உள்ளன. அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபங்களையும் நாம் வாசித்து இவைகளில் இருக்கிற இந்த கருத்தின் அடிப்படையில் ஊழியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால், அநேக ஜாதி ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக உண்மையாக நடத்தி தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆகவே இந்த காலவேளையில் இந்த வசனங்களை நாம் சொந்தமாக்கி கொள்வோம், இதன்படி நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.